பிரைஸ்லாம் எடுத்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா கோல் மூட்டுதல். ஞாபகம் இருக்குங்களா? கோல் மூட்டுதல்னால் என்னென்னா, நம்மக்கிட்ட ஒருத்தவங்களை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க. நம்ம உடனே என்னென்னா யாரை பற்றி சொல்கிறாங்களோ, யாருக்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்களோ, நம்ம அவங்கக்கிட்ட போய் அந்த காரியத்தை சொல்லுவோம். நம்மளால் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்க சில காரியங்களை இவங்களை பற்றி சொல்லுவாங்க. நம்ம உடனே என்னப்போ அதை கேட்டுட்டு இவங்கக்கிட்ட சொல்லுவோம். அப்படி சொல்கிறவங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில், உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாகன்னு சொல்கிறாரு. அந்த பக்கம் இந்த பக்கம் கோல் சொல்லி தெரியாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏசப்பா. அப்புறம் புறங்கூறுறது, அடுத்தவங்களை பற்றி அது இதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏசப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் 13வது வசனம், புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். புறம் சொல்கிறவங்க ரகசியமாக வச்சுக்கவே முடியாது அவங்களால காரியங்களை. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க ரகசியத்தை வெளிப்படுத்திட்டே இருக்காங்க. ஆனால் ஆவிகள் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி காரியங்களை பேச மாட்டாங்க. அவங்க அவங்களுக்குள்ள ஏசப்பாவோட இருக்கனால அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. அதனால நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்கம் கோல் சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.